ஹாய் கைஸ், வெல்கம் டு மோனி மீடியா. நாம இப்போ இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான காமெடி ஆக்டர், தமிழ் ஆக்டர், டைரக்டர், டெலிவிஷன் ஆங்கர், கண்டென்ட் கிரியேட்டர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பொலிட்டீஷியனா இந்த மாதிரி பல திறமைகளை கொண்ட ராஜ்மோகன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இவர் டைரக்ட் பண்ண படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இவருடைய கரியரை பற்றி பார்க்கலாம். இவர் முதலா ஸ்டார் விஜயில ஒளிபரப்பான தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற டிவி ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. மேலும் அவர் 2008 சீசன் 9ல அதில் 2வது சீசன்ல டைட்டில் வின்னர் ஆனாரு. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற ஷோல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணதன் மூலமா தான் இவரது திறமையும் இவரது ஆழ்ந்த தமிழ் பேச்சு திறனும் ரொம்பவுமே சீக்கிரமா உயர்ந்துச்சு. அதுக்கப்புறமா பிரபலமான மாத விழாக்கள்ல அப்படின்னா நியூ இயர், பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி விழா நாட்கள்ல டிவி சேனல்ல ஒளிபரப்பப்படும் வழக்கமான பட்டிமன்ற விவாத நிகழ்ச்சிகள்ல இவர் ஒரு பேச்சாளரா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் யூடியூப் சேனலான புட்சட்னி யூடியூப் சேனல்ல டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா சகோதரி யூடியூப் சேனலான தமிழ் வணக்கத்தை ஆரம்பிச்சாரு. அதுல அரசியல், நையாண்டி, நகைச்சுவை காட்சிகளை வீடியோவா வெளிப்படுத்தும் திறமையாளராகவும், அதுக்கப்புறமா தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் யதார்த்தமான யோசனைகளை தூண்டும் கருத்துக்களை இவரு பேசியதன் மூலம் இவரு புட்சட்னி யூடியூப் சேனலில் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா இவர் புட்சட்னி சேனல்ல போட்ட வீடியோக்கள்ல குறிப்பிடத்தக்க வீடியோன்னா 2018ல காவிரி நீர் பங்கீட்டிற்கான தமிழ்நாடு, கர்நாடகா 2 மாநிலத்திற்கான போராட்டம் உச்சத்தில் இருந்தபோது 2 தென்னிந்திய மாநிலங்களில் இடையே உள்ள அரசியல்ல பழிவாங்கும் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களை கையாண்டது. அடுத்ததா அதே வருஷம் தெலுங்கு நடிகரான விஜய் தேவர்கொண்டா ராஜ்மோகனுடன் சேர்ந்து முன்னாள் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா மூவியான நோட்டா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி புட்சட்னி யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான ஸ்னிப்பிக் விளம்பர வீடியோவை உருவாக்குனாரு. அதுக்கப்புறமா இந்தி லாங்குவேஜ் காமெடி ஷோவான ஒரிஜினல் ஷோவான காமிக்ஸ் தான் செம்ம காமெடி பா ஷோவில் நடுவராகவும் வழிகாட்டியாகவும் ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறமா கோவிட்-19 தொற்று நோய் உச்சத்தில் இருக்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்பெஷல் அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனலை தொடங்குறதுக்கு இவரின் முழு கவனத்தையும் செயல்படுத்த தொடங்கினாரு. அதுக்கப்புறமா ரொம்பவுமே ப்ரெஷரான பப்ளிக் ப்ராப்ளத்தோட பரவலா வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா போடுற வீடியோவை சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவர் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சாரு. அடுத்ததா இவரின் ஃபிலிம் கரியரை பத்தி பார்க்கலாம். இவர் முதலா 2017ல தனுஷ் நடிச்ச வேலையில்லா பட்டதாரி அப்படின்ற படத்துல இவர் நடிகரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா ஹிப்ஹாப் தமிழா டைரக்ட் பண்ண ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவியான நட்பே துணை அப்படின்ற படத்துல ஒரு முக்கிய கேரக்டர்ல நடிச்சாரு. அந்த படத்துல ஹரிஷ் உத்மனின் க்ளோஸ் ஃப்ரெண்டாக நடிச்சாரு. ஹரிஷ் உத்மன் ஒரு ஸ்பில்ட் ஆக்கி அணி ட்ரெயினராக நடிச்சாரு. இந்த படத்தில் இவரின் நடிப்பு ஒரு நல்ல நடிப்பா இருந்துச்சு. இந்த படத்தில் இவர் ஒரு ஊழல் நிறைஞ்ச ஸ்போர்ட்ஸ் டைரக்டரின் நடத்தையை வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் தனது சொந்த நண்பரை ஏமாத்துற அளவுக்கு போய் கடைசியில கந்து வட்டிக்காரர்களை சந்தோஷப்படுத்தும் ஒர்க்கை செஞ்சு கமிஷன் வாங்கினதுக்காக அவரை முதுகில் குத்தினார். அதுக்கப்புறமா 2019ல நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அடுத்ததா அதே வருஷம் மெரினா புரட்சி, அதுக்கப்புறமா 2020ல நான் சிரித்தால் இந்த படங்களில் எல்லாம் அசிஸ்டன்ட் ஆக்டரா நடிச்சாரு. அடுத்ததா இவர் டைரக்ட் பண்ண படங்களை பார்க்கலாம். இவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஆர்ஜே விக்னேஷ்காந்த், அம்மு அபிராமி, அப்துல், அயாஸ், நரேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை இவரே எழுதி இவரே டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ரோமியோ பிக்சர்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு கீழே ராகுல் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை ஜூலை 14, 2023 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்திற்கு எந்த மாதிரி ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்னா, எக்ஸ்பிரியான ஸ்டோரி, அப்புறமா பள்ளி வாழ்க்கையில் நியாயமில்லாத காட்சிகளா இருக்கு அப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கு. மேலும் இந்த படத்தை ஸ்கூல் பாய்ஸ் அப்புறம் ஸ்கூல் கேர்ள்ஸ் போன்ற போராட்டங்களை வெளிப்படுத்தும் லட்சிய முயற்சி இருந்தாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு உணர்ச்சி இல்லாத ஸ்டோரி அப்படின்னும் ரிவ்யூ வந்துச்சு. ஒரு சிலர் படம் ஓரளவுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஸ்கூல் டேஸை நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னும் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கு.
இந்த படத்திற்கு மொத்தம் மிக்சிவான ரிவ்யூ தான் வந்திருக்கு. அந்த படம் என்னன்னா பாபா பிளாக் ஷிப் அப்படின்ற படம். இந்த படத்திற்கு எந்த மாதிரி ரிவ்யூ வந்திருந்தாலும் இந்த படம் தோல்வி படமா ஆயிடுச்சு. இந்த படத்திற்கு அப்புறமா இவர் எந்த படமும் டைரக்ட் பண்ணல. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு இந்த படத்தை பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க. இவர் நடிச்ச படங்கள் எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதே போல் தகவல்களை அறிய எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.